வணக்கம். இது ராமராஜ் குட்டி சுட்டி சுடலங்கூர் சர்வரோக நிவாரணி சைபால் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் உதயகிருஷ்ணா செல்லை மற்றும் ஃபிளப்பர் ஜெல்லி. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஒரு மாணவன் வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியர் அவனை கூப்பிட்டு கேட்டார், டேய் இங்கே வா, அடிக்கடி என்ன நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அந்த பையன் அப்படியே யோசிச்சுட்டு, சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவா இல்லை எங்கள் அப்பா சொல்கிறத நான் கேட்கவா அப்படின்னோடனே, என்னடா சொன்னார் உங்கள் அப்பா அப்படின்னோடனே அந்த பையன் சொன்னால், என்னதான் ஒரு மனிதன் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கிடையாதுடா அப்படின்னு சொன்னார் சார். அதான் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சால் தானே சார், அடிக்கடி வந்தால் நீங்கள் மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்தால் வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைங்க வந்திருக்காங்க. வந்துருக்கீங்களா? வந்திருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் போகிறங்க, கூப்பிட்டு வர. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பான். வெயிட். உங்க பேர் என்னம்மா? கனிகா. கனிகா, கை தட்டுங்க பாப்பா குரோட்டி. உனக்கு வெக்க வந்தாச்சுன்னா மட்டும் லேசா வாயில ஒரு விரல் வைப்பியாமா? அப்படி அந்த அந்த வெக்கப்பட்டாலே அது நல்லா இருக்கும். எங்க ஒரு வாட்டி அப்படி வாயில விரல் வச்சு வெக்கப்படு பார்க்கல. நீ கையே விட்டுட்டியம்மா. உங்க டேடி என்ன பண்றாங்க? டாடி ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்றாங்க? காசு சம்பாதிக்கிறாங்க. காசை சம்பாதிக்காரா? ஆமா. என்ன பண்ணி காசு சம்பாதிக்காருமா? லேப்டாப்ல ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. சரி, எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சம் சில்லறையா உழுதியா? லேப்டாப் நோண்டி பார்க்கல, அப்படி குலுக்கி பார்க்காரு, உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுது. என்னம்மா எதுக்கு சம்பாதிக்காரு? அது காய்கறிலாம் வாங்கறதுக்கு, டாய்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு, அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு தான். கை தட்டுங்க எவ்வளோட்டி. இப்போ உங்க வீட்டுல யாரெல்லாம் சம்பாதிக்கா? உங்க அப்பா சம்பாதிக்காரு. வேற யாரு சம்பாதிக்கா? தாத்தா சம்பாதிக்கிறாங்க. உங்க தாத்தாவும் சம்பாதிக்காங்களா? உங்க தாத்தா வந்திருக்காரா? யாருமா உங்க தாத்தா? இதான் உங்க தாத்தாவா? என்னடா அது பக்கத்துல இருக்கிறது யாரு? உங்க பாட்டியா? இல்லை என்ன 2 பேரும் இப்படி சிரிக்காங்க? உங்க தாத்தா எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே தான் இருப்பாருமா? கோவமே பட மாட்டாரா? அப்ப அன்னைக்கு நான் போன வாரம் வரும்போது உங்க வீட்டுக்கு வரும்போது கோவப்பட்டு இருந்தாரு. எதுக்கு? அது எங்க மம்மிக்கு மட்டும் தான் கோவப்படுவாங்க. உங்க மம்மி மேல கோவப்படுறாரா? எதுக்கு? என்ன விஷயத்துக்கு கோவப்படுறாருமா? மம்மி எப்பதான் குறும்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ணா குறும்பு பண்றாங்களா? யாரு உங்க மம்மி? என்ன பக்கத்துல இருக்காங்க அவங்களா? ஆஹா, என்ன குறும்பு பண்ணாங்க? என்னோட உண்டியல்ல வந்து நான் காசு போட்டு வச்சு எல்லா காசுமே எடுத்துருவாங்க. ஒரு சின்ன பிள்ளை காசை வாங்கி சேர்த்து வச்சா நீங்க அது ஸ்கூலுக்கு போன நேரம் பார்த்து ஆட்டையை போட்டு போறீங்களா? இந்த உண்டியில இருந்து எடுத்த காசை என்ன பண்ண பாப்பா பண்றாங்க? அதையா காசு எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்க? வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஓ, அப்ப இந்த வீட்டு செலவுக்குலாம் நீ தான் உண்டியில இருந்து காசு கொடுத்துட்டு இருக்கியா? பாருங்க என் பிள்ளை, கை தட்டுங்க ஒரு வாட்டி. உனக்கு உண்டியல்ல போடுறதுக்கு காசு யார் தரா? மம்மியும் டாடியும் கொடுக்குறாங்க. 2 பேர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு நீங்க போன நேரம் பார்த்து அவ்வளோத்தையும் உடச்சு எடுத்துக்கிறது என்ன? இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு காசு தரீங்கன்னு கேளு. இதுக்கு ஏன் மம்மி நீ காசு கொடுக்கல? சேவிங்ஸ் பண்றதுக்கு தான் தங்க. சேவிங் பண்றதை உங்க வீட்டுக்கார் பண்ணுவாரு, நீங்க ஏன் பண்றீங்க? என்னமா சேவிங்னு சொன்னாங்களா? என்ன பாப்பா சேவிங்? தெரிஞ்சுக்கிட்டா இப்ப சேவிங்னா என்னன்னு கிரீம் போட்டு கரடான்னு போட்டு இழுக்கிறது. என்னம்மா சேவிங்னா என்னன்னு சொன்னால? ஆனா உங்க அம்மா சொன்ன சேவிங் என்னன்னு அவங்க அம்மாட்ட கேக்குறியா? கேளுமா. அம்மா சேவிங்னா என்னம்மா? காசு நிறைய சேர்த்து வச்சுக்கிறது தங்க. அப்புறம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து டாய்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம. அம்மா ஆனா நான் போட்ட காசெல்லாம் நீயே எடுத்துப்பியா? ஓ, அதுக்கு தான் என்கிட்ட இருந்து அவ்வளோத்தையும் உருவி நீ சேவிங்ல வச்சுக்கிறியா? இதுல எத்தனை மணி கண்டுபிடிக்க முடியுமா? 5:45. 5:45 கரெக்ட். மணி 8:15 இருக்கு, 5:45 கரெக்டுங்க. சரி ரைட். உங்க அப்பா பேர் என்ன? கங்கா ஸ்ரீதர். இவதான் கங்கா ஸ்ரீதரனா? நல்லா சிரிச்ச மூஞ்சா இருக்காரப்பா. எப்பவுமே இப்படிதான் இருப்பாரோ? எப்பயாவது கோவம் வருவாரு. எப்பயாவது கோவம் தான் என்ன பண்றாரு? அடிப்பாரு. எப்பயாவது கோவம் வந்தா அவர் சில நேரங்களில் அடிப்பாருங்க. அது எல்லாருக்கும் உள்ள வேற. யாரும் அடிக்கிற தம்பி? அம்மா வந்து ஏதாவது வெளியே போறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குனாங்கன்னா அடிப்பாங்க. 6 மணிக்கு படம் சீக்கிரமா கிளம்பிடுமான்னு இவரும் சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி இப்படி தேமேன்னு உட்காந்துருப்பாரு. இந்த அம்மா அந்தா இதோ ரெடி ஆயிட்டேன் அதோ ரெடி ஆயிட்டேன்னு 7 மணி வரைக்கும் ரெடி ஆகுது. என்ன தம்பி? உங்க பேர் என்ன பாப்பா? தனிஷ்கா. உங்க அப்பா பேர் என்னம்மா? சொன்னகுமார்.
சொன்னா குமார். சொல்லட்டா? சொர்ணகுமார். சொர்ணகுமார் அவங்க அப்பா பேரு. கை தட்டுக்க ஒரு வாட்டி பாப்பாக்கே. சூப்பர். சரிம்மா, உங்க அம்மா பேர் என்ன? மணிமலர். பனிமலர் தானடா கேள்விப்பட்டிருக்கேன். இது மணிமலரா? எங்க இருக்காங்க உங்க அம்மா? ஓ, இவங்க தான் உங்க அம்மாவா? ஏதோ சினிமா நடிகை மாதிரிலடா இருக்காங்க. சின்ன படத்தில் நடிக்காங்களோ? இல்ல. நீ கேளு உங்க அம்மாட்ட. உங்களை பார்த்தா ஏதோ நடிகை மாதிரி இருக்கு. யாருன்னு உங்க அப்பாட்ட கேப்பமா? உங்க அப்பாட்ட கேளு. அம்மா பார்த்தா ஏதோ நடிகை மாதிரியே இருக்கலப்பா, அது யாருன்னு கேளு. அப்பா, மம்மியை பார்த்தா நடிகர் மாதிரி இருக்கல, யார் அது? தெரியலையம்மா. இன்ன வரைக்கும் தெரியலையா? கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுமா. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல எந்த நடிகரும் கண்டே பிடிக்கலையா கழிச்சு வரைக்கும்? ஐயோ, மம்மி என்ன பண்றாங்க? காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு போறாங்களா? இன்னுமா காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க? நம்ம புரட்சி நாயகன் முரளி அவருக்கு தங்கச்சியா இருப்பாங்க போல இருக்கு. இன்னுமா காலேஜ் போயிட்டு இருக்காங்க. என்ன காலேஜில் என்ன படிக்கிறீங்கன்னு கேளுங்க மாட்டேன். காலேஜ்ல என்ன படிக்கிறீங்கம்மா? PhD. PhD எதுக்குமா படிக்கிறாங்க? டாக்டர் ஆகிறதுக்கு. டாக்டர் அவருக்கு MBBS அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்னு டாக்டர் ஆகிறதுக்கு. இன்னொரு டாக்டரா? என்ன டாக்டர்? இந்த டாக்டர்னா ஆளுக்கு ஊசி போடுவாரு. இன்னொரு டாக்டர் யாருக்கு ஊசி போடுவாரு? மம்மி எதுக்கு ஒன்னா டாக்டர்ல படிக்க? ரிசர்ச்மா. என்னம்மா ரிசர்ச் தான். ரிசர்ச்னா அப்போ சயின்டிஸ்ட்ல விஞ்ஞானியா உங்க அம்மா? கேளு உங்க அம்மாட்டு கேளு. நீங்க என்னம்மா என்னத்தை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேளு. மம்மி என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்கம்மா? கன்சியூமர் பிஹேவியர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, காலையிலேருந்து அப்பா சாப்பிடல அதை ரிசர்ச் பண்ணீங்களான்னு கேளு. காலையில அப்பா சொல்லியா தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? உங்கள் பெயர் என்ன? MK ஆதித்யா. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரு சில சிச்சுவேஷன் சொல்ல போகிறோம். நம்ம ஆதித்யா வந்து நடிக்க போகிறான் நம்ம முன்னால். சரியா? ஆமாம். இப்போ தம்பி, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு ஒரு ஆள் வந்திருக்குமா? ஆமாம். வந்துட்டு சரி காலையில் வந்தார், சாயந்தரம் போயிடுவார்னு நினைக்கிறேன். பார்த்தா அவர் யாருமே அங்கேருந்து நகர்ற மாதிரி தெரிலம்மா. அப்போ உங்கள் அப்பா, அம்மா, நீ 3 பேர் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? நாங்களாம் சண்டை போடுற மாதிரி நடிப்போம். எப்படி? காய் தட்டி திரிகிறாங்க. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்த ஆளு ஒரு நாள் பாப்போம். அப்படியே எங்க அப்பா எங்க அம்மாவை திட்ட பாரு. உனக்கு அறிவு இல்ல? அது யாருன்னு பாரு. யாருமா முதல்ல சண்டை? வைவாங்க எங்க அம்மாவும் வைவாங்க. 2 பேரும் வைவாங்க. தம்பி ஒரு நிமிஷம். தம்பி ஒரு நிமிஷம். ஏதோ வைவாங்க. நீ எந்த ஊரு? நானா திருத்தங்கல். திருத்தங்கல் எங்க இருக்கு? அதான் சிவாசி தாண்டி போகணும். எங்க? சிவாசியா? இல்ல சிவகாசி தாண்டியா? சிவகாசி ஊரே முடிஞ்சோடனே ஒரு திருத்தங்கல். ஓ, சிவகாசிக்கு அடுத்து திருத்தங்களா? ஆமா. சூப்பரா பேசுறா தம்பி. கை தட்டுங்க ஒரு வாட்டி. அதாவது தம்பி வந்து திருத்தங்கல் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் ஃபேமஸ்ங்கிறத நம்ம தம்பிகிட்ட இப்போ கேட்டுருவோம். தம்பி, சிவகாசியில் என்ன தம்பி ஃபேமஸு? டாக்டர். அங்கே ஊசி போட்டுருவாங்க நல்லா. டாக்டர் ஃபேமஸா? இந்த சட்டையில் ஒரு ஊசி வைப்பாங்க, அடுத்து வாயில ஒரு ஊசி. ஆனால் அது ஊசி கிடையாதுடா, அதெல்லாம் சும்மா தான். அது சும்மா தானா? குச்சி. ஒரு குச்சி எடுத்து அக்குளுக்குள்ள வச்சு பார்க்காங்க, ஒரு ஊசி எடுத்து வாக்கில் வச்சு குத்துறாங்கய்யா. அதுக்கு பேர் வந்து ஊசி கிடையாதுடா. ஐயோ, இங்க பாரு, இந்த பாப்பாட்ட கேட்போம். டாக்டர் கிட்ட நீ போயிருக்கியாமா? டாக்டர் வந்து அக்குளை தூக்கிட்டு இப்படி ஒரு குச்சியை உள்ள வச்சு இப்படி இறுக்கி பிடிச்சி விடாருல, அந்த வாக்கில் ஒரு சொல்லுங்க அப்படின்னு ஒரு குச்சி மாதிரி உள்ள விட்டுருவார்ல. ஏன் இருடா, அதுக்கு பேர் என்ன பாப்பா? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர். ஆனா சட்டைக்கு உள்ளே விடுவாங்க, வாயிலே விடுவாங்க. தம்பி, அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர்னு பாப்பா சொன்னாப்ல. புரிஞ்சுதா? டெம்பரேச்சர் தான். அது பேர் ஊசி கிடையாதுடா. புரியுதா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான். ரொம்ப விளையாட்டுக்கு சொன்னோம்யா. எங்களுக்கும் டெம்பரேச்சர்னு தெரியும். நீ உன் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக சொன்னோம். என்னமா? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை கேட்கணும்னா நீங்க கொஞ்ச நேரம் காத்திருந்தது ஆகணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? சரி. ரொம்ப லென்த்தா போதையா இது. கல்யாணம் எத்தனை வயசுல ஆகும் அதை சொல்லப்பா. கல்யாணமா? எனக்கு கல்யாணம் கிடையாது. உனக்கு கல்யாணம் கிடையாதா? ஆமா. என்ன இப்படி? எங்க அம்மாக்கும் தான். சரி, உங்க அப்பா அம்மாக்கு எப்ப கல்யாணம்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்தது. நீ அதுவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முடிச்சிட்டாங்களா அவசரப்பட்டு?
ஏங்க இந்த பையன் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கப்படாதா? ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு உங்க அப்பாவும் அம்மாவுக்கும் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு தம்பி. நீ வந்து இமான் அண்ணாச்சி நீ உனக்கு தெரியுமில, ஏன் நீ கல்யாணத்துக்கு கூப்பிடல? அதெல்லாம் உங்களை மாதிரி ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஆளு மட்டும்தான் அங்க வருவாங்க. அப்ப நாங்களாம் ஆல் லிஸ்ட்ல கிடையாதா? ஆள் லிஸ்ட் தான். ஆமா. ஆனா கல்யாணம் கூப்பிடாமலே வந்துருவாங்க. யாரு? ஆமா. நீ பேசுற கேட்கறதுக்கு உங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேளு. எப்பா சந்தோஷமா இருக்கா நான் பேசுறது கேட்டு? சந்தோஷமா இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு வந்தேங்க, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நடிக்கிறாங்கன்னு சொல்றல்ல, நடிப்புனா என்ன தம்பி அது? பின்னாடி இந்த குரல் கொடுப்பாங்க. நடிக்கிறதுனா ஆக்ஷன் தான் நடிப்பா? ஆமா. இப்ப நான் சினிமால நடிக்கல தம்பி, நீ என் கூட சேர்ந்து நடிக்க வரியா? இல்ல வேண்டாமா? ஏன்டா வெக்கப்படாதடா. எனக்கு சினிமாவே பிடிக்காது. இப்போ உங்க அப்பா வந்து ரொம்ப அமைதியான ஆளா இருக்காருமா? எப்பவுமே இப்படித்தான் அமைதியா இருக்காரா? இல்ல, பேசிட்டே இருப்பார். யாருகிட்ட பேசுறாரு? மம்மி கிட்ட. என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஏதாச்சும் பேசுவாங்க. அமைதியா பேசுறாங்களா, சத்தம் போட்டு பேசுறாங்களா? சத்தம் போட்டு. உங்க சொந்த வீட்ல இருக்கீங்க பாப்பா? வாடகை வீடா? சொந்த வீடு. பெரிய வீடா? உங்க வீடு சின்ன வீடா? பெரிய வீடு. உங்க அப்பாட்ட கேளு, சின்ன வீடா பெரிய வீடான்னு கேளு. அப்பா சின்ன வீடா பெரிய வீடா? இது பெரிய வீடு தான்மா. அப்ப இன்னொரு சின்ன வீடு உங்களுக்கு வாங்குற ஐடியா இருக்கான்னு கேளு. அப்பா சின்ன வீடு வாங்க ஐடியா இருக்காப்பா? ஃபியூச்சர்ல பார்க்கணும். உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? கங்கா ஸ்ரீதரன். நீ எப்படி கூப்பிடுவ உங்க அப்பாவை? அப்பானு. சரி, உங்க அம்மா எப்படி கூப்பிடுறாங்க? அம்மா வந்து அப்பா எப்படி கூப்பிடுறாங்க? நான் ஒரு 3 சாய்ஸ் சொல்லட்டுமா? கங்கா ஸ்ரீதரன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படி கூப்பிடுறாங்க. எருமை மாடு. அது எருமை மாடு என்னைய கூப்பிடுவாங்க. இவன் எருமை மாடு என்ன மாதிரி இருந்துச்சான்னு கேளுமா. எருமை மாடு என்ன மாதிரி இருந்துச்சா? ஒண்ணு மாதிரி இல்லையே. எருமை மாடு ஒன்னே மாதிரி இல்லல்ல, வேற யார் மாதிரி இருந்துச்சுன்னு கேளு. வேற யார் மாதிரி? யார் மாதிரி இருக்காது. யார் மாதிரி இருக்காது. என்னாச்சுவா? பேசவே மாட்டீங்க. என்னாச்சுப்பா பேசவே மாட்டேன்றீங்க? இப்போ உங்க அம்மா வந்து ஒன்னே எருமை மாடுன்னு சொல்றாங்கம்மா. உங்க அப்பாவை என்ன சொல்லி திட்டுறாப்ல? ஏன்பா தோசை ஊத்த மாட்டீங்க? வந்து தோசை ஊட்ட மாட்டீங்கன்னு 2 தடவை கட்டுவாங்க உங்க அம்மையா. அதுக்கு உங்க அப்பா என்னம்மா சொன்னாரு? அப்படியே கோபத்துக்கு நடந்து போய் தோசையை ஊத்துவாரு. அப்படியே வந்து அவரை கோபத்தோட அப்படி பக்கத்துல போயிட்டு தள்ளிக்க அப்படின்னு தோசையை ஊத்திருக்காரு. தோசை ஒழுங்கா வந்துச்சா? ஒட்டிக்கிட்ட சட்டியோட ஒழுங்கா இருந்துச்சு. ஆமா, இவர் கோபத்துல சுட்டாலும் தோசை மட்டும் அழகாக வந்திருக்கிறது. ஆமா, அவருக்கு கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி தோசை சுட்டு கொடுத்துருக்காரு. சரிம்மா, வீட்டுல உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? தோசை சுடுறாரு ஒண்ணு, வேற என்ன வேலை பார்க்கறாரு? அப்புறம் வந்து அப்பா வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாரு. ஆமா, தோசையை சுடுறாரு ஒரு பக்கம், கம்ப்யூட்டர்ல ஒரு பக்கம் கட 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 அடிச்சுக்கிறாரு, தோசையை மாத்தி போடுறாரு, கட 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 அடிக்கிறாரு. இந்த 2 வேலை நடந்துகிட்டு இருக்கு தம்பி. இல்ல, இன்னொன்னு நடக்குது. என்ன வேலைமா? எங்க அப்பா சாப்பிடுறது. அப்படி தோசையும் பரட்டி போடுறாரு, கம்ப்யூட்டர் அடிக்கிறாரு, தோசையும் பிச்சு அவங்க வாங்கி விட்டுறாரு, பரட்டுறாரு, அடிக்கிறாரு, சாப்பிடுறாரு. உங்க வீடு நான் எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா? ஆமா, நம்ம இப்ப கரெக்டா அந்த பல்லாவரத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு. அந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து அப்படியே லெஃப்ட்ல அப்படி போய் உள்ள போய் அப்படியே ரைட்ல திரும்பி நேரா போனோம்னா நேரா போயிடாதீங்க. அப்படியே லெஃப்ட்டுக்கா திரும்பி இங்கேயும் போயிடாதீங்க. நேரா போய் இங்கிட்டு திரும்பி அப்புறம் வந்து அப்படியே பஸ் ஏறி திரும்பி நீங்க கிளம்பி அங்கதான் வந்தேன் தம்பினா. என்ன ராஜா, அங்கதானே உங்க வீடு இருக்கு? உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு கேட் இருந்துச்சுல்ல, அதானே பிளாக் கேட். எப்படி கரெக்டா சொல்ற பத்தியா? உங்க வீட்டை ஒரு வழியா கண்டுபிடிச்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. உனக்கே ஒரு டவுட் வந்துருச்சா? உன் டவுட்டை கேளு பாப்பா. நீங்க ஏன் கருப்பா இருக்கீங்க? நீ ஒரு ஆளுதாம்மா என்னை கேட்காம இருந்த, ஆனா நீயும் என்னை கேட்டியம்மா. ஆமா, நான் உன் கலருக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும் பாப்பா? ஒரு 500 பேர்கிட்ட கேட்டேன் பாப்பா, யாருமே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்கம்மா. எனக்கு அழுகையா வருதுமா. டெய்லியும் மஞ்சள் போட்டு குளிக்கணும்.
இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாமோ? இப்போ உங்க அம்மாக்கு என்னைக்காவது கை வலிக்குமா? வலிக்கும். என்னைக்கு? எப்பயாச்சும் வலிக்கும். வலிச்சதுன்னா வீட்டுல என்ன நடக்கு? எங்க டாடி ஏதாச்சும் பண்ணுவாங்க. என்ன பண்றாருமா? ஏதாச்சும் சமையல்ல செய்வாங்க. ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச வகையில சமையல் மேல் பண்ணுவாரு. அப்புறமா மம்மிக்கு ஏதாச்சும் துணி துவைக்கணுமா, கை வலிச்சா டாடிய சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஏதோ கை வலிக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ துணிங்கனையே துவைச்சு போடுவோன்னு போடுறாரு. அப்புறமா துணி காய போடும்போது கை வலிச்சுன்னா மம்மி சொல்லுவாங்க டாடி கிட்ட. அப்புறமா டாடி போய் காய போட்டு வருவாங்க. துவைக்கிறது தான் துவைச்சிட்டோம், காயையாவது ஒய்ஃபு போட்டுருவான்னு நம்பியிருக்காரு. அப்பவும் எனக்கு கை வலிக்குதுங்க அப்படின்னு இருக்காப்ல. அதையும் தூக்கிட்டு போய் காய போட்டு கிளிப்பு வேற போட்டு விட்டு வந்திருக்காரு. சரிம்மா, அப்புறமா அவங்களுக்கு கை வலிச்சுன்னா காய அமுத்தி விடுவாங்க. இவ்வளவு வேலையும் அந்த மனுஷன் செஞ்சுட்டு கடைசியா கைய வந்து அமுக்கி விட்டுருக்காரு. அப்புறமா கால் வலிச்சுன்னா கால் அமுக்கி விட்டுருக்காங்க. ஏம்மா உனக்கு கை மட்டும்தான் வலிக்குதா, காலும் வலிக்குதான்னு இவரா கேட்டு அமுக்கி விட்டுருக்காரு. அப்புறமா துணி எல்லாம் காய போட்டு எடுத்துட்டு வந்து மடிச்சு ஓ அந்த வேலை வரைக்கும் செஞ்சாரா? அவருக்கு கை தட்டுங்க ஒரு வாட்டி. இப்போ உங்க அம்மாவுக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா. உங்க அப்பா இவ்வளவு வேலையும் பார்த்துட்டாரு. இவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்க அம்மா என்ன பண்றாங்க? கை வலிக்கும் போது அம்மா சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்ட்டு அப்படியே சேனலை மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஹலோ, துணி அங்க காய போடணும். ஹலோ, சோறு இங்க பொங்கணும். ஆமா. அப்ப உங்க அம்மா கை வலிச்சிச்சுன்னா சாப்பிட முடியாதம்மா. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஐயா, குழந்தைகள் ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கலகலப்பான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? இப்போ எங்க வெளியே போகணும் அப்படின்னா யாருமா ஃபர்ஸ்ட் கிளம்பி ரெடி ஆகுறது? யாரு? மம்மி, நானும் என் தங்கச்சியும். உங்க அப்பா லேட்டா தான் கிளம்பு. என்னடா இது உலக அதிசயமா இருக்கு. எங்கேயாவது வெளியே போகணும்னா அப்போ நீங்க முதல்ல கிளம்பிடுறீங்களா? பாவம், அவரு செலவு ஆகும்ல, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்ன காலையில முதல்ல எந்திக்கிறது யாருமா உங்க வீட்டுல? டாடி. ரெண்டு பேரும் எந்திரிச்சாலும் நம்மளால சம்பாதிக்க போற ஒரு முதல்ல கிளம்பணும்ல ஐயா. அவங்க ஆராய்ச்சி பண்றாலும் எப்பவுமே போனான்னு என்ன? சரிம்மா, எப்போவுமே இப்படி தான் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருப்பாரா உங்கள் அப்பா? சில நேரங்களில் டென்ஷன் ஆகுறாரா? சில நேரம் சென்டவர். என்ன காரணத்துக்காக டென்ஷன் ஆகுறாரு? மம்மி கத்திட்டே இருக்கு. மம்மி கத்திக்கிட்டே கிடந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? என்னம்மா, எதுக்கு உங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க? எதுக்கு சட்னி எப்படி பண்ணியிருக்க? ஏய், சட்னி வைக்க சொன்னா ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்டாச்சுன்னா அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? சட்னி இருக்கும். சட்னி இப்படி தானங்க இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் அப்பா என்னம்மா சொன்னார்? எதுவும் சொல்ல. சரி, இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி தொட்டு தின்னுட்டு போயிட்டாரா? ஏய், சட்னினா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி ஏதாச்சும் திருப்பி கேட்டாரா? இல்ல. அப்புறம் எதுக்கு சத்தம் போட்டு கிடந்தாங்க அன்னைக்கு? உங்க அம்மா ஒன்று சொல்லு, அப்பா ஒன்று சொல்லு, அம்மா ஒன்று சொல்லு, அப்பா ஒன்று சொல்லு, பயங்கர சத்தமா இருந்துச்சு வீட்டில். சட்னிக்காக ஒரு சண்டை வீட்டில் எப்படியா சண்டை போடுவாங்க? ஆமா. ஆமாவா? உங்க மம்மி வந்து எதெல்லாம் சூப்பராக சமைப்பாங்க? ஃபிஷ், சிக்கன் பிரியாணி. ஓ, சிக்கன் பிரியாணி சூப்பரா செய்வாங்களோ? எது உங்க அம்மா சமைச்சா உங்க அப்பா ஏய் இன்னும் கொஞ்சம் வை, ஏய் இன்னும் கொஞ்சம் வை அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாரு? பிரியாணி செஞ்சாச்சுடா, மணிமலர் பிரியாணின்னா அது அப்படி இருக்குங்க. அள்ளி போடுமா, அள்ளி போடுமா அப்படின்னு அப்படி வளர்ச்சி அடிக்காரியார் மேலே. உங்க அம்மா என்ன செஞ்சா? இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு எதம்மா கேட்காரு? சட்னி தானா? என்ன சட்னி பாப்பா அது? உங்க அப்பாட்ட கேப்பமா? அப்பா அன்னைக்கு தந்து போட்டீங்களா, அது என்ன சட்னி? என்ன சட்னி அது? தேங்காய் சட்னி. ஏன் தேங்காய் சட்னில என்ன பிரச்சனைன்னு கேளுமா? டாடி, தேங்காய் சட்னில என்ன ப்ராப்ளம்? ஒழுங்கா அரைக்கல. முழுசா தேங்காய் போட்டாங்க. ஆடா பாவியா, சட்னின்னு ஒரு பேப்பர்ல எழுதி போட இருந்தாங்களே, நல்ல வேலை. தேங்காய் சட்னி செய்யுமான்னு சொல்லியிருக்காரு. தேங்காய் துண்டு துண்டா வெட்டி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதாங்க தேங்காய் சட்னின்னு ஊற்றிருக்காப்ல. என்னம்மா? பாதியிலே கரண்ட் போயிடுச்சு சார். பாதியில் கரண்ட்? ஓ, நடந்திருக்கா? சிவகாசி அப்படின்னா இன்னொரு விஷயம் பயங்கரமான ஃபேமஸ்ரா. என்ன
ஃபேமஸ். சிவகாசிக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு தெரியுமா? அது என்ன பேர்னு யார்கிட்ட கேட்கலாம்? உங்க வீட்டில் யார்கிட்ட? அப்பாட்ட கேட்கலாமா, அம்மாட்ட கேட்கலாமா? எப்பா எப்பா சிவகாசிக்கு இன்னொரு பயங்கரமான ஃபேமஸ் இருக்கான்னு சொல்றாங்க. பயங்கரமான ஃபேமஸ் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு பெயர் இருக்கிறதே, என்ன பேர்னு கேளு முதல்ல. எப்பா இன்னொரு பேர் இருக்கா? என்ன ஆமா. பேரு? பட்டாசு தொழில், தீப்பெட்டி, அச்சு தொழில். தொழில். ஐயா உங்ககிட்ட அவன் என்ன கேட்டா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சிவகாசிக்கு இன்னொரு ஒரு பேர். ஒரு பேர் இருக்கா? குட்டிச்சாப்பான்னு சொல்லுவாங்க. குட்டி சவா. ஏதோ பேர் வாத்தி வாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓ வயசாயிடுச்சு, வெள்ளை முடி வந்துருச்சு. வயசாகி வெள்ளை முடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.